நரகத்துடைய விளிம்புல சஃப்ல முதலாவது நிற்கக்கூடிய மனிதர் ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா அபூ தாலிப். அபூ தாலிபை கொண்டுதான் நரகத்தை அல்லாஹ் ஓபன் பண்ணுவான். முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருப்பார்கள். நரகம் திறக்கப்படும், நரகம் திறக்கப்படும். அபூ தாலிப் முதலாவது நிற்பாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை ஜபானியாக்கு வரும். அந்த நெருப்பாலான 2 செருப்பை கொண்டு அணிவியுங்க. சுப்ஹானல்லாஹ். நெருப்பாலான 2 செருப்பு கொண்டு வரப்படும். கண்ணியமானவர்களே, நான் சொன்னேனே, நரகம் சாதாரணமான படைப்பல்ல. உலகத்துல செருப்புக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும். உலகத்துல ஆடைக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும். ஆனா நரகம் செருப்பாக இருக்கும். அந்த செருப்பு நெருப்பால இருக்கும். உடுப்பாக இருக்கும். அந்த உடுப்பு நெருப்பால இருக்கும். விரிப்பாக இருக்கும். அந்த விரிப்பே அல்லாஹ் நெருப்பால படைத்திருப்பான். செருப்பு 2 கொண்டு வரப்படும். அபூ தாலிப் நிப்பாட்டப்படுவார். முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருக்கத்தக்க அபூ தாலிபுடைய பாதத்திலே அந்த செருப்பு அணியப்படும், அணிவிக்கப்படும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த செருப்பு அணிவித்த கணமே அவருடைய உள்ளங்காலை பொகுத்துக் கொண்டு உடம்புக்குள்ளே உள்ள ஒட்டுமொத்தமான பாஸ்களையும் உருக்கிக் கொண்டு அந்த நெருப்பு பவர் மண்டையோட்டுக்கு வரும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மண்டையோடு 2ஆக பிளக்கும், மூளை உருகி கொட்டும், மூளை உருகி கொட்டும். நரகவாதிகள் நினைப்பார்களாம், இதுதான் நரகத்தில் ஆக பயங்கரமான தண்டனை. அல்லாஹ்வுடைய வகை வருமாம், என்னுடைய அடியார்களே, நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. ஹாதா அஹ்வனுன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமா. என்னுடைய அடியார்களே, நரகத்தில் இதுதான் ஆக சிம்பிளான வேதனை, சிம்பிளான வேதனை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த வேதனையை பார்த்த கடவே நரகவாதிகள் தலை தெறிக்க ஓட ஆரம்பிப்பார்கள், துடிக்க ஆரம்பிப்பார்கள், கதற ஆரம்பிப்பார்கள், கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கப்பல் ஓட்ட அளவுக்கு கண்ணீர் சிந்துவார்கள், கப்பல் ஓட்ட அளவுக்கு கண்ணீர் சிந்துவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கண்ணீர் முடியும், கண்ணீர் வடிந்து வடிந்து அந்த கன்னம் ஓரம் புண்ணாகி பழுத்து சீல் கொட்டும். அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, அதுவும் இதாகி ரத்தம் கொட்டும். அந்த கப்பல் ஓட்டுகின்ற அளவுக்கு சிந்துகின்ற கண்ணீரை அந்த கட்டத்தில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான்.